ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1க்கு வந்துட்டு கனி வைப்போல். அது வந்து கேரளாவில் வந்து விஷுன்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி கனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு உருளிங்கிற பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு மட்டை அரி இருக்குல்ல, நெல் குத்து அரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த அரி போடணும். எங்கள் வீட்டில் அது இல்லாதனால நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் போட்டுக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சக்கை கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. சக்கையும் மாங்காய் பழம் இதெல்லாமே கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறமா நாங்கள் வந்துட்டு கனி வெள்ளரி, அப்புறமா பைனாப்பிள், அப்புறமா பழுத்த மாங்காய், அப்புறமா பச்சை மாங்காய், காய்கறியெல்லாம் சிலர் வைப்பாங்க. நாங்கள் காய்கறியெல்லாம் வைக்கலை, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சோம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குழந்தையும் கூட்டிகிட்டு தான் வந்துட்டு இந்த கனி வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா, இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து உடச்சி வைக்கணும். அதை வந்து நான் மறந்துட்டேன்னா நானும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே மறந்துட்டாங்க. எல்லோரும் கனி வைக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் உடச்சி வைங்க. அதில் வந்து காசு நிறச்சி வைப்பாங்க சிலர் வந்து எள்ளு தெரியுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் கூடி வைப்பாங்க. இனி கனி வைக்கிறவங்க அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன், அது ரொம்ப பெரிய தப்பாகிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, அப்புறமா பழம், ஆரஞ்சு இதெல்லாமே வச்சு செட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வால் கண்ணாடி அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதில் தானே கண்டிப்பாக கண்ணாடி வைக்கணும்னு சொல்கிறதுனால வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பறையில் வந்துட்டு நெல் இருக்குல்ல, நெல் வந்து ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கணும். இருந்தால் வைக்கலாம், எங்கள் வீட்டில் இருந்தனால நாங்கள் பறையில் வந்து நெல் நிறச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு முண்டு புதுசாக நாங்கள் என்னோடய பையனுக்கு வாங்கின புது முண்டு இருந்துச்சு அது. அப்புறமா கண்ணில் எழுதுகிற கண்மஷி, அப்புறமா குங்குமம், வெற்றிலை, அப்புறமா அடைக்காய், அது கூடவே காசாக இல்லை வெள்ளியாக தங்கமாக அவங்களால முடிஞ்சது எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிண்டியில் வந்து தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மெயின் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த கனிக்கொன்னை இல்லாமல் விஷு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து நம்ம 5 திரி போட்டு தான் விளக்கு கத்திக்கணும். நான் வந்து காலை 5 திரி போட்டு 3 மணிக்கு விளக்கு வச்சதுக்கப்புறமா மறுபடியும் 2 திரி வச்சு காலையில் விளக்கு பற்ற வச்சேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த விடிய காலம் 2:50 3 மணிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பற்ற வச்சது அது விளக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உண்ணியப்பம் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா 2 திரி போட்டு கத்திச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிடலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் வந்து பச்சை வெஜிடபிள் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா நான்வெஜ் கூட சாப்பிடாம வெஜிடேரியன் வச்சு அந்த சாப்பாடு கூட தான் இந்த கனி வெள்ளரி பலாப்பழம் எல்லாமே சாப்பிடணும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவே நம்ம அந்த உண்ணியப்பழம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி வச்சு பாருங்கள்.